நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் தனுசு ராசியில் பாருங்கள், மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்றாம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. நீங்கள் 3 நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. குருவோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்களோ, உங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை திருப்பி செய்வீங்க. நன்மையாக இருந்தால் அது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும், தீமையை செஞ்சால் கட்டாயம் அவங்க தீமை தான் அனுபவிப்பாங்க. இப்படி அவங்க செய்கிற பலனுக்கு அதற்கேற்றது போல் பலனை திருப்பி தரக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் கிரக அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளில் என்ன மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக செயல்பட்டால் பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் இல்லையா. உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய யோகத்தை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், பல முன்னேற்றங்கள் வரும். சிவபெருமானோட பரிபூரண அருளும் இருந்தாலே தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதிலிருந்து விடுபடக்கூடிய வல்லமை உங்களுக்கு சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் கிடைக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த சிவபெருமானை பார்த்து உங்களோட மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி அந்த பிரச்சனை தீரணும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்றதையும், ஏதாவது ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு மனமாற ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானோட அருளால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். மனமாற சிவபெருமானை வேண்டுங்க, அந்த விஷயம் உடனே கிடைக்கும், நன்மை பிறக்கும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் நாங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் கிரக அமைப்பால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பிறக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி அன்பர்கள், அதாவது மூலம், புராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மரண அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் பாருங்கள், எதிர்மறையான பலன்களுமே சீராக மாறும். ராசிக்கு குரு மற்றும் சனியின் பார்வை இப்போ இருக்குது. இந்த பார்வையால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத பாடத்தை குருவும் சனியும் உங்களுக்கு கற்றுத்தர போகிறாங்க. இந்த ஒரு பாடம் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் எதிர்காலத்தில் எப்போவுமே பாருங்கள் முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கும். நோய் விபத்து கண்டவங்களும் அந்த பாதிப்புலேருந்து விலகி வர போகிறீங்க. மனதில் ரொம்ப நாளாக நிலவி வந்த குழப்பம் மாறிடும். சூழ்நிலை கைதியாக வாழ்ந்த உங்களோட நிலைமை இப்போ மாறப்போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தேன் நல்ல விஷயம் ஒவ்வொன்றா இனிமேல் நடக்கும். தொழிலாளிகளோட குறைகளை கேட்டறிஞ்சு அதனை தீர்க்க முயல்வது நிறுவனத்தின் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நிறுவனத்தை வளர செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது கொடுக்கும். குடும்பத்தின் சாணத்தில் செவ்வாயின் பார்வை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த வாரம் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறுவீங்க. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வருமானம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வந்து குவியும். விற்காமல் கிடந்த நல்ல ஒரு இப்போ முன்னோர்கள் சொத்தாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும் நல்ல விலைக்கு இப்போ போகும். பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல இருந்து வந்த சண்டை சச்சுரவுகள் நீங்கும். சொத்து பிரிக்கிறதுல வம்பு வழக்குகள் தீரும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் கூட குறைஞ்சிடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய சுபபலம் இப்போ உண்டாக போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்கிக்க முடியும். இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பண வரவுமே திருப்தி தரும் வகையில் அமையும். வாக்கு வன்மையால் நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. சொன்ன சொல்லை இப்போ காப்பாற்ற போகிறீங்க. தொழில் வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புமே வரும். உத்தியோகம் பிடிக்கலன்றவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும். புதிய வேலையில் நீங்கள் நினச்ச மாதிரியான வேலைக்கு போக போகிறீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை விஷயமா திடீர்னு நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு மேம்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி எதையும் செஞ்சு முடிச்சு காட்டுங்க, நன்மையை பெறுவீங்க.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவு வரலாம், காரிய தாமதம் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு மற்றவங்களால மன கஷ்டம் வரலாம். அடுத்தவங்களோட கடமைக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, மந்தமாக செயல்படாமல் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. நீங்கள் நன்மையை பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். மேலும் மஞ்சள் சாமந்தி பூவை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் சோதனைகள் தகரும், சாதனைகள் புரியக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. தனுசு ராசி அன்பர்கள், அதுவும் மூலம் நட்சத்திரக்காரங்க, இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேதுவோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால நேற்றைய முயற்சி எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு இப்பொழுது வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரும். பெரிய மனிதர்கள் அவங்களோட தொடர்பால் வேலை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட வேலை எல்லாமே ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய அமைப்பு பிறக்கும். 3ஆம் இட ராகு உங்களோட வேலைகளை வெற்றியாக்க போகிறாரு. நீங்கள் செய்கிற விஷயத்தில் எல்லாமே முன்னேற்றம் தான் இனிமேல். பூராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த வாரத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக மாற்ற போகிறாரு. குரு பகவான் உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்துவார், வருமானத்தையும் சீரான முன்னேற்றத்துக்கு கொடுப்பார். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சூரியனும் புதனும் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கூட கிடைக்கும். புதிய வேலைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். வருமானமும் செல்வாக்கும் இப்போ உயர்ந்து காணப்படும். அதுக்கப்புறம் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மன தைரியம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய விருப்பத்தை எல்லாமே நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் சேரும். மனதுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யாதீங்க, செய்யவும் மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்வழியில் நடக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ காலம் நல்லா இருக்குங்கிறதுனால, வருமானம் சிறப்பாக இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க தேவையில்லாத இந்த ஆசையை தூண்டுவாங்க, பேராசையை அதிகரிக்க செய்வாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் மனதை செயல்படுத்தவே கூடாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லது செய்யுங்களேன், பல மடங்கு நன்மை சேரும். முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கோங்க. மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை எந்த ஒரு நபருக்காகவும் செய்யாதீங்க. பெரும்பாலும் செய்ய மாட்டீங்க. ஆனால் பேராசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்களோட மனது சொல்கிறதுபடி நேர்மையாக நீதியாக நடந்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே நன்மையை நீங்கள் பெற முடியும். இந்த நல்லது வரும்போது ஒரு சில இடர்பாடுகள் கெட்டது வரதான் செய்யும். அந்த கெட்டதுலேருந்து தவிர்த்து நன்மையை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள், எதிர்த்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தைரியம் இப்போ இருக்கும். அதனால தான் இத்தனை தடவை சொல்கிறோம், கவனமாக இருங்கன்னு. கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சொந்த பந்தத்தோடு கூட சின்ன சின்ன வாக்குவாதம் தான் போகும். ஆனால் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி இருந்தால் பணத்தடை நீங்கும். பிள்ளைங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இந்த வாரம் ரொம்பவுமே சிறப்பான வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு சிவபெருமான மனமாறு வழிபட்டுவாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான உயர்வான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். சில இடத்துல நன்மை நடக்கும், சில இடத்துல போராட்டம் கூட வரலாம். உத்தியோக ரீதியாக கொஞ்சம் நீங்கள் பிரச்சனையை கூட சந்திக்கலாம். ஆனால் நீதி நேர்மையை தவறாமல் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். எல்லா விதத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கோபப்படாத குறைச்சிக்கணும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தா, மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. திடீர்னு இடமாற்றம் வரலாம், அதனால் கொஞ்சம் அலைச்சல் வரலாம். வீண் செலவுகளால் கௌரவ குறைச்சல் வரும். ரொம்பவுமே கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு வரலாம். தேவையான பணவரத்து இருக்கும். புதிய முயற்சியில் தாமதமான நிலை வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் காரியத்தால் இழுபறியாக ஒரு சில விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலில் ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும். ஆனால் மனதில் குழப்பம் தொடர்பான கவலை, பிள்ளைங்க பற்றின கவலை கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் வருகை இல்லத்தில் ஒரு புது ஆனந்தமான சூழ்நிலையை உருவாக்கும். பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அப்படி இருந்தால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரம் பாருங்கள் ரொம்பவுமே சிறப்பான யோகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலை அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெற முடியும்.
இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சிவபெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக எல்லாமே நல்லதாக நடக்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிவபெருமானின் அருள் கிடைத்து நலமுடன் வாழுங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். சிவனின் பரிபூரண அருளும் கிடைக்கும். நன்றி.